ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நவராத்திரி டே 2 ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். டே 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். ஸோ அரிசி கொழுக்கட்டைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். அதாவது 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 3/4 கப் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 1/4 கப் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/4 கப்புக்கும் கம்மியாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும். கொழுக்கட்டை செய்யறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு, பச்சைப்பருப்பு எல்லாமே ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ அரிசி மாவை ஃப்ரை பண்ணிடலாம். கொழுக்கட்டை செய்யறதுக்கு நம்ம எடுத்துருக்க 1 கப் அரிசி மாவை வானலில் போட்டு சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அரிசி மாவில் இருக்க ஈரப்பதம் சூடாகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ அரிசி மாவு லைட்டாக சூடானால் போதும். கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அதை வந்து பார்த்துக்கோங்க. ஹீட் பண்ண அரிசி மாவை வந்து வேற ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்துருக்க பச்சைப்பருப்பை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். பச்சைப்பருப்பு வந்து ஃப்ரை பண்ணி தான் போடணும் இல்லை. உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து இதை வேக வச்சு கூட போட்டுக்கலாம். இது எதுக்கு ஃப்ரை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதுக்காக ஃப்ரை பண்ணுறோம். இல்லை அந்த மாதிரி வேணாம்னா நீங்கள் வந்து இந்த எடுத்த பச்சைப்பருப்பை நம்ம கீரைக்கெல்லாம் வேக வைக்கிற மாதிரி ஒரு விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்த பச்சைப்பருப்பையும் நம்ம வந்து ஏற்கனவே வச்சுருக்க அரிசி மாவு போட்டு வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பச்சைப்பருப்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை வந்து அதில் வந்து போட்டுக்கலாம். அடுத்து வெள்ளைப்பாகு வந்து காய்ச்ச போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க 3/4 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. வெல்லத்தை வந்து வானலில் போட்டுட்டு 1/2 கப் தண்ணியையும் 1/2 கப் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து வெள்ளைப்பாகுக்கு பதம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு வெல்லம் வந்து அந்த தண்ணி கூட ஆட் ஆகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போது இந்த பவுலில் நம்ம அரிசி மாவு, பச்சைப்பருப்பு, தேங்காய் 3 வந்து ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ண போகிறோம். நெய் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நெய் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். ஆச்சு, நான் வந்து வெள்ளைப்பாகு வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து அடியில் இருக்க மண், டஸ்ட் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி காய்ச்சி வடிகட்டி எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் ஊற்றி பிசைய போகிறோம். ஸோ ரொம்ப டைட்டாக பிசையாமல் நார்மலாக பிசைஞ்சாலே போதும். வெள்ளைப்பாகு இதில் வந்து ஊற்றிட்டு நீங்கள் வந்து மெதுவாக பிசைங்க. நார்மலாக பிசைஞ்சாலே போதும். சூடாக இருக்குன்றனால வெள்ளைப்பாகு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கரண்டியால் பிசைய ஆரம்பிங்க. ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கையால் பிசைஞ்சிக்கலாம். இப்போ வெள்ளைப்பாகு ஊற்றி நம்ம வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு இப்போ மாவு பார்த்தாலே தெரியும் அது எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸாக இருக்குது. மாவு பார்த்தாலே தெரியும். நீங்கள் கையில் எடுத்து இது மாதிரி பிடிக்கும்போது கையில் வந்து மாவு ஒட்டாமல் வரணும். இன்கேஸ் நீங்கள் வந்து வெள்ளைப்பாகு அதிகமாக ஊற்றிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து கையில் ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வெள்ளைப்பாகு வந்து பிசைங்க. அடுத்து கொழுக்கட்டை எப்படி பிடிக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. நார்மல் சைஸ் உருண்டை எடுத்து அதை வந்து சர்க்கிளாக ஆக்கிக்கோங்க. சர்க்கிளாக ஆக்கிட்டு அதை 3 வாட்டி இந்த மாதிரி அமுக்கி அமுக்கி எடுத்திங்கன்னா 3rd டைம் வந்து உங்களுக்கு கரெக்டான கொழுக்கட்டை ஷேப்பில் வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சி ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 100 கிராமுக்கு வந்து ஒரு 12லேருந்து 15 கொழுக்கட்டை வரும். நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக பிடிச்சிருக்கேன். மாவு கொஞ்சம் நிறைய எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சின்ன சின்னதாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 15 கொழுக்கட்டை வரையுமே வரும். இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு அந்த இதில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு கொட்டாமல் வரும். நீங்கள் வந்து இன்கேஸ் துணி வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். துணி போட்டுட்டு மேலே கொழுக்கட்டையும் வைக்கலாம். நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டையை இது மாதிரி இட்லி தட்டில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. கொழுக்கட்டை வேகிறதுக்கு 10 நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷம் தான் ஆகும். அதிகபட்சம் 12 நிமிஷத்துக்கு மேலே வைக்காதீங்க. அது மாதிரி வச்சிங்கன்னா கொழுக்கட்டை வந்து ரொம்ப கட்டியாகிடும். இப்போ கொழுக்கட்டை வந்து நல்லாவே வெந்துருச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து நீங்கள் புட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட சாஃப்ட்னஸ் வந்து நல்லாவே தெரியும். நவராத்திரி டே 2 ஸ்பெஷலாக நம்ம கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன செய்கிறோன்ட்டு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.